டிக்டாக் யூசரான ஜார்டன் ஒரு நாள் நைட் வீட்டுல தனியா இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்கவே வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை சின்ன சின்ன வீடியோஸா எடுத்து ஸ்னாப் சாட் மூலமா அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுல ஒரு வீடியோல தான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. அவரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருந்த பல வீடியோஸ்ல ஒரு குறிப்பிட்ட வீடியோல மட்டும் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு பாக்குறதுக்கு குள்ளமா மிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணப்போ வீட்டுல அவரை தவிர வேற யாருமே இல்லங்கிறதுனால அந்த அமானுஷ்யமான உருவம் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தனக்கு தெரியலன்னு ஜார்டன் சொல்லியிருந்தாரு. இந்த கிரீப்பியான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸான பார்க்கருக்கும் செஸ்ஸருக்கும் ஒரு வித்தியாசமான இமெயில் வருது. அந்த இமெயில சென்ட் பண்ணது பேட்ரிக்ங்கிற ஒரு சின்ன பையன். அந்த இமெயில்ல அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, கொஞ்ச நாள் முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட் மைக்கி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அபேண்டன் ஹவுஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போனப்போ ஒரு சில அமானுஷ்யமான உருவங்களை பார்த்ததா சொல்லி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையும் ஷேர் பண்ணியிருக்கான். இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள்லயே மைக்கி மர்மமான முறையில காணாம போயிருக்கான். அப்படி மைக்கி திடீர்னு காணாம போக காரணம் அந்த ஹாண்டட் ஹவுஸ் தான் நினைக்கிற பேட்ரிக் பார்க்கர் செஸ்ஸரோட ஹெல்ப்ப கேட்டிருந்தான். இந்த கேஸை எடுத்துக்க முடிவு பண்ற பார்க்கரும் செஸ்ஸரும் அந்த அபேண்டன் ஹவுஸுக்கு நைட் டைம்ல கார்ல கிளம்புறாங்க. மிட் நைட் போல அந்த பிளேஸை ரீச் பண்றவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகி பார்த்தப்போ உள்ள யாருமே தென்படாததால முத வேலையா அந்த வீட்டோட எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றாங்க. அடுத்தபடியா அவங்க அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல ஹோல் இருக்கிறதையும் அது வழியா போய் பார்த்தப்போ ஹாப்பி லேண்ட்னு போட்டு ஒரு வழி இருக்கிறதையும் அதுக்குள்ள இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வரதையும் நோட்டீஸ் பண்றாங்க. Oh, thank God. Sir, please. Please, you gotta get me out of here. Please. Hurry. Before he gets back. Wait. Who's he? No! Help me! Please! You gotta save me. I'm pregnant. I don't want to have his baby. I don't want to have his baby. Please. அந்த ரூமுக்குள்ள ஆட்கள் கூண்டுக்குள்ள அடபட்டு கிடக்கிறத அதிர்ச்சியோட பாக்குறவங்க சடனா வெளியே இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வரவே வீட்டுக்குள்ள செட் பண்ணி இருந்த சிசிடிவி கேமராவோட லைவ் ஃபுட்டேஜ செக் பண்றாங்க. What is that thing? It sees us. We should leave. Dude, it's gone. Let's just wait. Bro, look. He's back. What the hell is that thing doing? I can't watch this anymore. That thing's horrifying. I gotta get out of here.
வீட்டுக்குள்ள தெரியிற பாக்குறதுக்கு பெரிய சைஸ் எலி மாதிரி இருக்கிற அந்த வித்தியாசமான கிரியேச்சர் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. இந்தியால மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன டவுன்ல நைட் நேரங்கள்ல ஒரு அமானுஷ்யமான லேடி தெருக்கல்ல அலையிற மாதிரியும் அதே போல அங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கா போய் காலிங் பெல்ல அழுத்துற மாதிரியும் சிசிடிவி கேமராஸ்ல ரெக்கார்ட் ஆயிருந்தது. அதே போல இந்த விஷயம் நார்த் இந்தியன் மீடியாஸ்லயும் டெலிகாஸ்ட் ஆகி எல்லாரும் அந்த லேடி யாருங்கிறத தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. भैया देखो जी घंटी भी बजाई है इसने। घंटी बजाई देखो ये तमन आंटी की। हाँ नहीं भैया இதுல என்ன இருக்கு? அந்த லேடி ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களா இருக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த வீடியோஸ்ல வேற சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களும் கேப்சர் ஆயிருக்கு. அந்த லேடி ரோட்ல நடந்து வரும்போது ரோட்ல தெரிகிற மாடுகள் எல்லாமே அந்த லேடிய பார்த்து மிரண்டு பயந்து ஓடுறத பார்க்க முடியுது. அதே போல அந்த லேடி ஒவ்வொரு வீடா போய் காலிங் பெல்ல அமுக்கும் போது அவங்களோட கை மனுஷங்களோட கை மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமா நீண்டு பின்னாடி மறையறத பார்க்க முடியுது. இந்த லேடி அந்த ஊர் மக்களும் மீடியாஸும் சொல்ற மாதிரி ஒரு கோஸ்ட் லேடியா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒருத்தர் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருக்காரு. அப்படி அந்த அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா அவரு போயிட்டு இருக்கும் போதே வழியில ஒரு அமானுஷ்யமான உருவம் அவரோட கண்ணுல தென்படுது. போற வழியில அந்த அமானுஷ்யமான உருவத்தை பாக்குற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள்லயே அவரு திரும்பவும் அந்த பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தனியா போயிருந்தாரு. Bloody! Come away! Jangan tadi. பில்டிங்குள்ள என்டர் ஆனதும் அங்க இருக்கிற ஒரு மிரரை பார்க்க அவருக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவரு பின்னாடி திரும்பி பார்க்க அங்க யாருமே இல்ல. அடுத்ததா அந்த பில்டிங்க தொடர்ந்து செக் பண்ண ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஒரு ரூம்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போறத பாக்குறாரு. இதனால ரொம்பவே பயந்து போறவரு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க கடைசியா ஒரு தடவை அந்த மிரரை திரும்பி பார்க்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது.
லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வாரட்டா அடுத்து நீங்க பார்க்க போற 3 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் மிஸ்ஸிங் பிளேஸ்ல சரியா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.